வணக்கம். நல்லக்கண்ணு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி. அவர பத்தி சின்னதா ஒரு பயோடேட்டா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அவருடைய இறப்புக்கு நான் ரொம்ப மன வருத்தப்படுறேன். நம்ம சேனல் மூலியமாவும் அவருக்கு இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன். சரி, ஓகே. நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிற இடத்துல 1925ஆம் வருஷம் டிசம்பர் 26ஆம் தேதி ஐயா அவர்கள் பிறக்கிறாங்க. அப்போ அது திருநெல்வேலி மாவட்டமா இருந்துச்சு, பிரிக்கப்படாத மாகாணம். இப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா அவர்கள் தன்னோட 18வது வயசுல என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில போய் ஜாயின் பண்ணிக்கிறாரு. அந்த கட்சியில இருக்கும்போது ஜனசக்தி அப்படிங்கிற ஒரு பத்திரிகை நிருபரா இருக்காரு. அத பத்திரிகை வச்சு எழுதுறாரு. இப்ப என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 நெல் மூட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள இடத்த கண்டுபிடிச்சு, தன்னோட ஜனசக்தி அப்படிங்கிற பத்திரிகையில ஐயா அவர்கள் எழுதுறாரு. அப்படி எழுதும்போது அத பார்த்து அந்த திருநெல்வேலி கலெக்டர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா அவர்களுடைய ஐடியாவால அந்த பத்திரிகையில எழுதுனனால அத வச்சு அந்த 2000 நெல் மூட்டை பறிமுதல் பண்ணி அத கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குறாரு. அதன் மூலியமா என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள்ல அப்பா கிட்ட வீட்ல சொல்லாம வெளிய கம்யூனிஸ்ட் கட்சியில மீண்டும் இணைஞ்சு பயணிக்கிறாரு. பயணிக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லை சதி அப்படிங்கிற ஒரு கைது செய்யப்படுறாங்க. அதன் மூலியமா அப்போ ஐயா அவர்கள புடிச்சிட்டு போய் ஜெயில்ல இருட்டு அறையில போட்டுர்றாங்க. குறைஞ்சபட்சம் 7 வருஷம் ஐயா இருட்டு அறைக்குள்ள ஜெயில்ல இருந்திருக்காரு. அவர் வெளிய வரும்போது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்சது அவரோட போராட்ட வாழ்க்கை. 2026 இன்னைக்கு பிப்ரவரி மாசம் வரைக்கும் இன்றைய தினம் இறக்கிற வரைக்கும் அவருடைய போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு. அவருடைய போராட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, விவசாய போராட்டம், அன்று வளக்கொள்ளை போராட்டம், வனக்கொள்ளை போராட்டம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆற்று மணல் போராட்டம்னு சொல்லிட்டு நிறைய மக்களுக்கு என்னென்ன தேவையோ, குறிப்பா அவர் எடுத்த போராட்டங்களே மிகச்சிறந்த போராட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதி ஒழிப்பு போராட்டம். அதை பயங்கரமா முன்னெடுத்து அவர் பேசிட்டே இருந்தார். அத ஐயா அவர்கள் இன்னும் இருந்திருந்தாலும் இன்னொரு 100 வருஷத்துக்கு கண்டிப்பா போராட்டம் பண்ணியிருப்பாரு. அவரை போல ஒரு நல்ல மனிதன் பிறப்பது அரிது. அதனால தான் நம்ம சேனல்ல அவரை பத்தி நம்ம பெருமையா எடுத்து சொல்ல வேண்டிய சூழல் இருக்கு. ஐயா அவர்களுக்கு இறுதி மரியாதை. நன்றி, வணக்கம்.